அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே பன் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பன் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஈஸியான மெத்தட்ங்க. எல்லாமே எல்லா பொருட்களையும் ஒரே கப்லேயே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் நான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாதுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். அதில் 1 ஸ்பூன் சர்க்கரையும் 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டும் சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சிடணுங்க. மறக்காமல் பால் கண்டிப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் வேலை செய்யும். இதை 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லாவே இது போல் நல்லா பொங்கி வந்திருக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா? இது நல்லாவே பொங்கி வந்திருக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு காமிச்ச கப்லே 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த உப்பு மாவு எல்லாமே கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாலில் அந்த ஈஸ்ட் கலந்து அந்த பொங்கி வந்திருந்ததில் அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடணுங்க. மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நல்லா இதை குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. மாவு நல்லாவே சாஃப்ட்னஸ்ஸாக இந்த அளவுக்கு வந்துடணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அவ்வளோதான். ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, அதை விட ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. இப்போது மாவு பால் எல்லாமே நல்லா கலந்து நல்லா சாஃப்ட்னஸாக வந்துருச்சு இல்லையா? இதுக்கடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்க்கும் போது நல்லா மெல்ட்டாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. இது போல் இப்போ அந்த பட்டரையும் அந்த மாவையும் நல்லா மிங்கிள் பண்ணி நல்லாவே கலந்து விடணுங்க. இதுக்கடுத்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷமே நமக்கு தாராளமாக இதை நல்லா பிணைஞ்சு கொடுத்துடலாம். அந்த பட்டர் கொஞ்சம் கூட நமக்கு தெரியக்கூடாது. இப்போது நல்லா இது போல் நல்லா அமுக்கி நல்லா பிசைஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே சாஃப்டான மாவு நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுங்க. இது போல் நல்லா மோல்டு பண்ணி நல்லா மோல்டு பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கிராக் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அது புளிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். இது போல் வச்சிடலாம். இது போல் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி எதுவும் டைட்டாக நமக்கு மூடி இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு கிளாத்து போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இதை குறைஞ்சது ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் கூட நீங்கள் புளிக்க வைக்கலாங்க. நான் 1.5 மணி நேரம் வச்சுருந்தேன். சரியாக 1.5 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லாவே புளிச்சு வந்திருக்கு இல்லைங்களா? அதில் ஒரு டிஷ்ஷும் கொடுத்தோம்னா ரொம்பவே அழகாக அந்த மாவு நல்லா அமுங்கி வந்துடுங்க. இதுக்கு அடுத்து மாவை ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக சாஃப்ட்னஸாக இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம பரோட்டாக்கெலாம் நம்ம பீடா பிடிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி இது எடுத்துக்கலாம். கத்தியை வச்சு இது போல் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பன் ஒரே மாதிரி வெந்து அழகாக வருங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இப்போது நம்ம அழகாக கிராக் எதுவுமே இல்லாமல் வெடிப்புகள் எதுவுமே இல்லாமல் நல்லா இதை நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம். அதே நேரத்தில் ரொம்பவும் டைட்டாக இதை பிடிச்சிடாதீங்க. எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் அழகாக இது போல் உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாக நம்ம பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக பன் ரொம்ப ரஃப் ஆயிரும். பாருங்கள், இது போல் எல்லாமே இப்போ இதே மாதிரி கரெக்டாக கிராக் அந்த வெடிப்பு எதுவுமே இல்லாமல் இப்போது எடுத்து உருட்டி வச்சாச்சு. அடுத்து நான் இன்றைக்கி இந்த கேக் ட்ரேயில் தாங்க நான் வேக வைக்க போகிறேன். இதில் பட்ரு நல்லா நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன் பீசஸ் எல்லாமே ஒவ்வொன்றா இதில் சேர்த்து விட்டுடலாம். அதே நேரத்தில் வைக்கும் போது ரொம்ப பக்கத்தில் வைக்காதீங்க. இது போல் தள்ளி தள்ளி வைங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம இது 20 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இதுக்கு மேலே அந்த காய்ச்சி ஆற வச்ச பாலை மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதை குறைஞ்சது துணி போட்டு இப்போ மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் இப்போ இந்த பால் எல்லாமே கொஞ்சம் நல்லா புளிச்சு மறுபடியும் பெருசாக வந்திருக்கும். இப்போது சரியாக 20 நிமிஷம் ஆகிருக்கு. பார்க்கும் போதே தெரியுது இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது.
இப்போ இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து சூடு ஏற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கம்பி சேர்த்துட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் ட்ரேயில் அந்த பன்னை வந்து அதில் சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு குறைஞ்சது 20லேருந்து 25 நிமிஷம் தாராளமாக வேக விடலாங்க. இப்போது சரியாக எனக்கு 25 நிமிஷம் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா மீடியம் ஹீட்லேயே தான் இது வந்து வெந்திருக்கு. 25 நிமிஷமே எனக்கு வந்து சரியாக இருந்தது. ரொம்ப சூப்பராகவே அழகாக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வெளியில் எடுத்து வச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பட்ரு அப்படி இல்லைன்னா நெய் வந்து மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது போல் செய்யும் போது நமக்கு வந்து பன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர கிளாத் வந்து நல்லா தண்ணியில் நனைச்சி புழிஞ்சு விட்டுட்டு அது மேலே சேர்த்து விட்டுருங்க. இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து வெளியில் எடுத்துடலாங்க. சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே ரொம்ப சாஃப்டான பன் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோங்க. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். ரொம்ப அழகாகவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டான பன் நம்ம ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம். இது போல் ஒரு தடவை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பட்ரு ஜாம் இது கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.